எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 11, 12. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 11, 12. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் பர்வதங்கள் பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் கர்த்தர் அதில் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அக்கினிக்கு பின்பதாக மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாம். நல்ல கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாம். நல்ல ஜெபத்தோடு கவனியுங்கள். எலியாவை கர்த்தர் தட்டி எழுப்பி, எலியாவே, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ பார்க்க வேண்டிய தரிசனம் வெகு தூரம், உன்னை கொண்டு நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமானது, நீ சூறை செடியின் நடுவில் படுத்திருப்பது ஏனோ எனக்கு பிடிக்கவில்லை, எழுந்து நட என்ற பொழுது எலியா 40 நாள் இரவும் பகலும் ஓரே பர்வதத்தும் மட்டும் நடந்த பொழுது வேதம் உரைக்கிறது, கர்த்தர் எலியாவுக்கு முன்பதாக கடந்து போனார். வேதம் உரைக்கிறது, கன்மலை உடைக்கிறதும் பெரும் காற்று உண்டாயிற்று. எலியா பார்க்கிறார், இந்த காற்றின் நடுவில் கர்த்தர் இருப்பார். ஏனென்றால் ஒரு காற்றை அனுப்பி செங்கடலை பிளந்தவர், ஒரு காற்றை அனுப்பி இஸ்ரவேலுக்கு ஆகாரத்தை தந்தவர், ஒரு காற்றை அனுப்பி இஸ்ரவேல் ஜனத்திற்கு காடைகளை கொடுத்தவர். எலியா பார்க்கிறார், நிச்சயமாய் நான் ஆராதிக்கின்ற தேவன் இந்த பெரும் காற்றில் இருப்பார். வேதம் உரைக்கிறது, அந்த காற்றில் கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின்பதாக பூமி அதிர்ச்சி உண்டானது. இப்ப எலியா பார்க்கிறார், நிச்சயமாய் தேவன் பூமி அதிர்ச்சியில தான் இருப்பார். ஏனென்றால் தெபோரால் பாடுகிறார், பூமி அதிர்ச்சி மூலமாய் எதிரிகளை பயப்படுத்தினவர். இப்ப எலியா பார்க்கிற பார்வை, பூமி அதிர்கிறது, கன்மலை உடைகிறது, பெரிய பலத்த சத்தம் உண்டாகிறது. இந்த சத்தத்தின் நடுவில் நிச்சயமாய் தேவன் இருப்பார் என்று பார்த்தால் வேதம் உரைக்கிறது, அந்த பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின்பதாக அக்கினி உண்டானது. எலியா பார்க்கிறார், கர்மேல் பர்வதத்துக்கு முன்பதாக 450 பாக தீர்க்கதரிசிக்கு முன்பதாக கர்த்தரே தேவன் என்று நிரூபித்ததற்கு காரணம், கர்மேல் பர்வதத்தில் அக்கினியை கொண்டு கர்த்தர் பதில் தந்தார். நான் ஆராதிக்கின்றவர் அக்கினியின் தேவன், அக்கினியின் நடுவில் உலாவுகிறவர், அக்கினிமயமான கண்களை உடையவர், அவர் அக்கினியால நிரப்புகிறவர், அக்கினியால வெளிப்படுகிறவர். நிச்சயமாய் நான் ஆராதிக்கின்றவர் அக்கினியிலே இருப்பார் என்று பார்த்தால், ஏ தேவன் அக்கினியிலும் இல்லை. அக்கினிக்கு பின்பதாக அமைதி உண்டானது. அந்த அமைதியில் கர்த்தர் எலியாவுக்கு தரிசனமாகி, எலியாவே என்று அமைதி மூலமாய் கர்த்தர் எலியாவோடு பேசத் தொடங்கினார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இந்த ராத்திரி சர்வ வல்லமையுள்ளவர் இந்த கூட்டத்தின் நடுவில் இப்பேற்பட்ட வார்த்தையை கட்டவிழ்க்கிறார். நீ நினைக்கிற பெரும் காற்றுல கர்த்தர் இருப்பார், அக்கினியில கர்த்தர் இருப்பார், பூமி அதிர்ச்சியில கர்த்தர் இருப்பார். நாம் நினைக்கிறோம் கர்த்தர் இங்கதான் இருக்கிறார், கர்த்தர் இதைதான் செய்வார், கர்த்தர் இப்படிதான் நடத்துவார் என்று நான் நினைக்கிறேன். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ நினைக்கிற இடத்தில் அற்புதம் அல்ல, நீ நினையாத நாளில், நீ எதிர்பார்த்த இடத்தில் நான் உனக்காக அற்புதங்களை செய்கிற தேவன். நல்லதா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். இந்த ராத்திரி கர்த்தருடைய ஆவியானவர் சபையை பார்த்து தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். இந்த வார்த்தை கீழ் இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தர் இப்படிதான் செய்வார், கர்த்தர் இப்படிதான் நடத்துவார். இது அவருடைய ஃபார்முலா, இது அவருடைய நடத்துதல் என்று நான் அவரை எதிர்பார்த்தா கர்த்தர் சொல்லுகிறார், உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்பேற்பட்ட தேவன் நினையாத இடத்தில் அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா.
ஆபிரகாம் நினைக்கிறான் 75 வயதில் கர்த்தர் என்னை அழைக்கும் பொழுது எனக்கு நிச்சயமாய் ஒரு குமாரனை தருவார். 76 வயது ஆகும் பொழுது ஆபிரகாமுக்கு சந்தோஷம், எனக்கு ஒரு குமாரன் வரப்போகிறான். ஆனால் ஆபிரகாம் நினைக்கிற வண்ணமாய் கர்த்தர் 76 வயதில் பிள்ளையை தரவில்லை. 99 வயது 100 வயது ஆகும் பொழுது ஆபிரகாமுக்கு கர்த்தர் பிள்ளை தந்தார். அர்த்தம் என்ன? நாம் ஆராதிக்கின்றவர் நாம் நினைக்கிற மாதிரி கிரியை செய்கிறவர் அல்ல, நாம் யோசிக்கிற மாதிரி அற்புதம் செய்கிறவர் அல்ல, நாம் ஜெபிக்கிற மாதிரி செய்கிறவர் மாத்திரமல்ல. நாம் ஆராதிக்கின்ற தேவன் அமைதியா இருக்கிறார் என்றால் அவர் அமைதியா இல்லை, அமைதிக்குள் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அமைதியா இருக்கிறார் என்றால் அவர் அமைதியா இல்லை, அமைதி நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார், அமைதி நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் அமைதியின் தேவன், அமைதலாய் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேரை கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாமே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாமே. எனக்கு நேரம் இல்லை, நல்ல ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கடைசி நாளில் நம்மோடு கூட தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எல்லாரும் நினைக்கிறோம் எனக்கு அற்புதம் இந்த குடும்பத்திலிருந்து வரும், எனக்கு அற்புதம் எங்க அப்பா மூலமாய் வரும், எனக்கு அதிசயம் என் கணவன் மூலமாய் வரும், என் வியாதிக்கு சுகம் இந்த CSI ஹாஸ்பிட்டல் இருந்து வரும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் யார் என்றால் யாரும் நினைக்க முடியாததை செய்கிறவர், கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்கிறவர், நினையாத இடத்தில் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறவர் இயேசு. ஹல்லேலூயா. லாசரு இயேசுவுக்கு அன்பாய் இருந்த தேவ மனிதன். இவன் வியாதிப்பட்டதை அறிந்த இயேசு பின்னும் 2 நாள் தங்கி இருந்தார். இப்ப எல்லாருடைய கேள்வி, அன்பாய் இருந்தவனுக்காக ஏன் இயேசு எழுந்து போகவில்லை? குருடனுக்கு பார்வை கொடுத்தவர், முடவனை நடக்க பண்ணினவர், மரித்த பிரேதத்தை உயிரோடு எழுப்பினவர், சூம்பின கையுடையவனை சுகமாக்கினவர், 12 வருஷம் உள்ள வியாதியஸ்தனை அற்புதம் செய்த தேவன் இப்பேற்பட்ட அற்புதத்தை செய்கிறாரே. நேசிக்கிற லாசருவை ஏன் கர்த்தர் தாமதிக்கிறார்? ஏன் கர்த்தர் 2 நாள் தங்கி இருந்தார்? ஏன் கர்த்தர் தாமதிக்கிறார் என்று யாரும் சொல்ல முடியவில்லை. ஆனால் நடந்தது என்ன? 4 நாளை கழித்து இந்த லாசருவை கண்டு, லாசருவே வெளியே வா என்ற பொழுது லாசருவின் நடுவில் உயிர்த்தெழுந்த வல்லமை புறப்பட்டது. இதை கண்ட அநேக யூதர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராய் விசுவாசித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அமைதலாய் இருக்கிறார் என்றால் பட்டணம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாற போகிறது. பாஸ்டர், நம்முடைய ஊழியத்தில் கர்த்தர் அமைதலாய் இருக்கிறார் என்றால் பட்டணம் ரட்சிக்கப்பட போகிறது, பட்டணங்கள் ரட்சிக்கப்பட போகிறது. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, ரபடபா சந்தடா நிகடகடகட தாரலபடபா. இயேசு அமைதலாய் இருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாமே. வாசிக்கலாம், எனக்கு நேரம் இல்லை. மார்க்குவின் சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 35ஆம் வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து வாசிக்க கேட்கலாம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 35. அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவர்களோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்?
ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. நல்ல ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேச இடைப்படுகிறார். இயேசுவானவர் படவில் ஏறின பொழுது பெரிய கொந்தளிப்பு வருகிறது. அப்பொழுது சீசர்கள் பயந்து நடுங்கி, ஐயரே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா என்ற பொழுது இயேசு எழுந்து கொந்தளிக்கிற காற்றை கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்ற பொழுது கொந்தளிப்பை கர்த்தர் அமர பண்ணினார். இதை கண்ட எல்லா ஜனங்கள், இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாம். அல்லேலூயா. நல்ல ஜெபத்தோடு கவனியுங்கள். 35ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. வாருங்கள் அக்கறைக்கு போவோம். எல்லாரும் சொல்லுங்க, வாருங்கள் அக்கறைக்கு போவோம். அக்கறைக்கு போவோம் என்று சொன்ன உடனே சீசர்கள் படவை ஆயத்தப்படுத்தினார்கள். அந்த படவில் இயேசு ஏறினார். இப்ப சீசர்களுக்கு பெரிய சந்தோஷம். என்னை அக்கறைக்கு கொண்டு போவேன் என்பது வாக்குத்தத்தம் கொடுத்தவர் இயேசு. என் படவில் ஏறினவர் இயேசு. எனக்கு முன்பதாக அமர்ந்தவர் இயேசு. இப்ப சீசர்களுக்கு பெரிய தைரியம். எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் வந்து விட்டது, எனக்கு ஒரு தரிசனம் வந்து விட்டது, எனக்கு ஒரு தேவ திட்டம் வந்து விட்டது. என்ன தேவ திட்டம்? உன்னை அக்கறைக்கு கொண்டு போவேன் என்பது வாக்குத்தத்தம். அர்த்தம் என்ன? உன்னை நித்திய ஜீவனை தருவேன். இது வாக்குத்தத்தம், இது தரிசனம், இதுதான் தீர்க்க தரிசனம். இப்ப இயேசு சொல்லுகிறார், உங்களை அக்கறைக்கு கொண்டு போவேன், உன்னை அக்கறைக்கு கொண்டு போவேன், உன்னை அக்கறைக்கு கொண்டு போவேன். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்ட சீசர்கள் பெரிய சந்தோஷம். எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் வந்து விட்டது, எனக்கு ஒரு தரிசனம் வந்து விட்டது, எனக்கு ஒரு தேவ திட்டம் வந்து விட்டது. நான் படவில ஏறுவதற்கு காரணம் எனக்கு முன்பதாக வாக்குத்தத்தம், எனக்கு முன்பதாக தேவ திட்டம். எப்படியாகிலும் என்னுடைய படவு அக்கறைக்கு போவோம் என்பது இந்த சீசர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. வாக்குத்தத்தத்தை பெற்ற உடனே இயேசு படவில் ஏறும் பொழுது பேதுரு பார்க்கிறார், நான் மட்டும் தனியா போல, எனக்கு தரிசனம் தந்தவர் ஏன் கூட தான் நிற்கிறார், என்னை அழைத்தவர் ஏன் கூட தான் இருக்கிறார். அக்கறைக்கு போவோம் என்று வாக்குத்தத்தம் தந்தவர் வேற எங்கும் இல்லை, அவர் ஏன் கூட தான் இருக்கிறார். இப்ப சீசர்களுக்கு பெரிய சந்தோஷம். என்னை அழைத்தவர் ஏன் கூட தான் இருக்கிறார், எனக்கு வாக்குத்தத்தம் தந்தவர் ஏன் கூட தான் இருக்கிறார் என்று பெரிய சந்தோஷம் வரும் பொழுது நடு கடலில் பயணிக்க 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 வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. கடலின் கொந்தளிப்பினால் படகு மூழ்கத்தக்கதாக வேதனை வருகிறது. இதை கண்ட சீசர்களுக்கு பயம். வாக்குத்தத்தம் தந்தவர் நீர்தானே, தரிசனத்தை தந்தவர் நீர்தானே, எனக்கு அழைப்பை தந்தவர் நீர்தானே, தேவ திட்டத்தை தந்தவர் நீர்தானே, அக்கறைக்கு போவோம் என்று நீங்க தானே சொன்னீர், நீங்க தானே என் படவில் ஏறினீர், எனக்கு முன்பதாக நீங்க தானே நடக்கிறீர். இப்ப சீசர்களுக்கு பயம். வாக்குத்தத்தம் சொன்னவர் என்னை மறந்து விட்டாரோ, தரிசனத்தை சொன்னவர் என்னை கைவிட்டாரோ, என் படவில் ஏறினவர் என்னை மறந்து விட்டாரோ. இப்ப எல்லாரும் பயம் அடைந்து திகில் அடைந்து நேராய் இயேசுவிற்கு போய் கேட்கிறார்கள், நீங்க தானே என்னை அக்கறைக்கு கொண்டு போய் என்று சொன்னீங்க, நீங்க ஏறினதுனால படவுல நான் ஏறுறேன். ஆனா இப்ப பாருங்க, படவு கொந்தளிக்கிறது, அலைகள் கொந்தளிக்கிறது, பெரும் காற்று அடிக்கிறது, என் படவு மூழ்கிறது, என் தரிசனம் உடைகிறது, என் சபை உடைகிறது, நடு கடல நிக்கிறேனே, நான் அக்கறைக்கு போக மாட்டேனா, தரிசனத்தை நிறைவேற்ற மாட்டேனா, நீ சொன்ன ஜனத்தை நான் நடத்த மாட்டேனா என்கிறதான பயம் வர தொடங்கினது. ஒருவேளை இந்த ராத்திரி நேரத்தில் யாராகிலும் இந்த சத்தத்தின் கீழ் இருக்கிறவர்கள், ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் தந்தார், ஆண்டவர் எனக்கு தரிசனம் தந்தார், ஆண்டவர் எனக்கு திட்டத்தை தந்தார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று கர்த்தர் எனக்கு சொன்னார். இன்னைக்கு சூழ்நிலையை பார்த்தா கல்லுனால சபையை கட்ட முடியல, சபை உடைகிறது, சபை உடைகிறது, சபை தண்ணீருக்குள் போகிறது. இப்போ நமக்கு ஒரு கேள்வி, நீங்க தான் அக்கறைக்கு போவேன்னு சொன்னீங்க, நீங்க தான் வாக்குத்தத்தம் தந்தீங்க, ஏன் இப்படி நடு கடல்ல தத்தளித்து கொண்டிருக்கிற, நடு படவில் அமர்ந்து கொண்டிருக்கிற, இன்னும் கொஞ்சம் விட்டா நான் மரித்து போவேன். இப்ப எல்லாருக்குள்ள கேள்வி, தரிசனம் தந்தவர் பொய்யா, அழைத்தவர் பொய்யா, வாக்குத்தத்தம் தந்தவர் பொய்யா, எனக்காக என் படவில் 10 படவுல ஏறினவர் பொய்யா? 10 படவுல ஏறினவர் பொய்யா? எனக்காக என் 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 படவுல ஏறினவர் பொய்யா? எனக்காக என்
அல்லேலூயா. இப்ப நம்முடைய கேள்வி என்ன, நம்முடைய ஜெபம் என்ன? நீங்க சொல்லிதானே ஆண்டவர் இந்த ஆத்திவிலைக்கு வந்த, நீங்க சொல்லிதானே ஆண்டவர் இந்த கிராமத்தில் நான் ஊழியம் செய்யறேன், நீங்க சொல்லிதானே ஆண்டவர் இங்க ஒரு சபை கட்ட வேண்டும் என்ற ஆசை எனக்கு வந்தது, நீங்க சொல்லிதானே ஆண்டவர் என் பிள்ளைக்கு இந்த இடத்தில் திருமணத்தை நடத்த ஒப்பு கொடுத்த, நீங்க எனக்கு சொல்லிதானே இந்த கணவனார நான் கைப்பிடிச்சேன், நீங்க சொல்லிதானே ஆண்டவர் இந்த வீடு கட்ட நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா இன்னைக்கு திரும்பி பார்த்தா அந்த வீடு பாதியில நிக்குது, அந்த குடும்பம் தத்தளிக்கிறது, அந்த ஊழியம் உடைகிறது, நடு கடல்ல மோதுகிறது. எல்லா பக்கமும் பயம், எல்லா பக்கமும் பயம், எதிர்காலத்தை குறித்து பயம். ஐயோ அக்கறை தூரமா இருக்கிறது, என்னால் அக்கறை பார்க்க முடிகிறது, ஆனா அக்கறைக்குள்ள என்னால போக முடியல, வாக்கு தத்தத்துக்குள்ள என்ன போக முடியல. இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி, என்னை அழைத்தவர் என்னை கைவிட்டாரோ, என்னை தெரிந்து கொண்டவர் என்னை மறந்து விட்டாரோ, எனக்கு சொப்பனத்தில் காண்பித்தவர், எனக்கு தரிசனத்தை தந்தவர், எனக்கு வாக்குத்தத்தத்தை தந்தவர், அக்கறைக்கு போவோம் என்று சொன்னவர், இன்னைக்கு நான் அக்கறைக்கு போவேனா என்கிறதான பயத்தில் இன்றைக்கு நாம் தேவ சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கலாம். அல்லேலூயா. ஒரு விஷயம், எல்லா தேவ பிள்ளைகள் கண்களை மூடி எல்லாரும் 2 நிமிஷம் வாய்களை திறந்து, எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா. நீங்க சொல்லிதானே சபையை கட்டின, நீங்க சொல்லிதானே இந்த கூட்டத்தை நடத்தின, நீங்க சொல்லிதானே இங்க அற்புதத்தை கொண்டு வந்த, நீங்க சொல்லிதானே இதெல்லாம் செஞ்ச. ஏண்டவரே என் படவு கொஞ்சம் கொஞ்சமாய் மூழ்கிறது, என் தரிசனம் கொஞ்சம் கொஞ்சமாய் மூழ்கிறது, என் தேவ திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாய் மூழ்கிறது, ஆத்தும பாரம் கொஞ்சம் கொஞ்சமாய் மூழ்கிறது. கர்த்தரை மறந்துட்டீரோ, கர்த்தரை கைவிட்டீரோ, கர்த்தரை மறந்து விட்டீரோ. எல்லா தேவ பிள்ளைகளும் எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். 2 நிமிஷம் எல்லாருடைய இருதயம் தேவன் பக்கமாய் திரும்பி, நீங்க சொல்லிதானே இதெல்லாம் செஞ்ச, நீங்க சொல்லிதானே இதெல்லாம் நடப்பித்த, நீங்க சொல்லிதானே இவ்வளவு தூரம் நான் ஓடுனேன், நீங்க சொல்லிதானே பாதி வழியில நிக்கிற, இப்ப எனக்கு விரோதமாய் கொந்தளிப்பு வருகிறது, எனக்கு விரோதமாய் பாடுகள் வருகிறது, எனக்கு விரோதமாய் எதிர்ப்புகள் வருகிறது, எனக்கு விரோதமாய் படவு கொஞ்சம் கொஞ்சமாய் மூழ்கி இருக்கிறது. இப்ப நம்ம கேட்கிற கேள்வி, ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா, உமக்கு கவலை இல்லையா? என் படவு மூழ்கிறது, என் சபை மூழ்கிறது, என் தரிசனம் மூழ்கிறது, இன்னும் கொஞ்சம் விட்ட நாங்க செத்து விடுவோம். ஹல்லேலூயா. இப்படி சீசர்கள் எல்லாம் இயேசுட்ட போய், உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே, என்னை அழைத்தவர் நீர், என்னை தேடி வந்தவர் நீர், எனக்கு தரிசனத்தை தந்தவர் நீர், என்னை பாதியில விட்டுட்டீங்களா ஆண்டவரே, என்னை பாதியில கொண்டு வந்துட்டீங்களா ஆண்டவரே, இப்போ என் படவெல்லாம் ஆடுது ஆண்டவரே, என் படவெல்லாம் மூழ்கிறது ஐயா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட பயம் என் இருதயத்தை பிடிக்கிறது, நான் அக்கறைக்கு போக மாட்டேனா, நான் இந்த பகுதிகளை ஜெயிக்க மாட்டேனா, நான் இந்த பகுதிகளை ஊழியம் செய்ய மாட்டேனா, இந்த பகுதியை இயேசுவுக்கு சொந்தமாக்க மாட்டேனா, என் வாக்கு தத்தத்தை என் கண்கள் பார்க்காதோ. எல்லாருக்குள்ள பயம், எல்லாருக்கும் பயம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை என் கண்கள் பார்க்காதா? என்ன நம்பி தீர்க்கதரிசனம் சொன்னாரு, என்னை நம்பி வாக்கு தத்தங்களை தந்தாரு, என்ன நம்பி சொன்னாரு, நீ ஜாதிகளுக்கு தகப்பன், நீ ஜாதிகளுக்கு தாய், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று எத்தனை வாக்கு தத்தங்களை கர்த்தர் தந்தார். என் கண் அதை பார்க்காதா? என் கை அதை ருசிக்காதா? என்னுடைய கை அதை சுதந்திரிக்காதா? ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, நான் உன்னை கொண்டு மகிமைப்படுவேன் என்று சொன்னாரு. மகிமை அடையாதா? மகிமை அடையாதா? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி மாவன் சொன்னாரு. நான் இன்னைக்கு சின்னவனாய் இருக்கிற பெரிய ஜாதியை கர்த்தர் மாற்ற மாட்டாரா? இன்னைக்கு சாதாரணமா இருக்கிற கர்த்தர் என்னை பிரயோஜனப்படுத்த மாட்டாரா? என் வாழ்க்கை முழுவதும் தத்தளிப்பு. கர்த்தர் என்னை மறந்தாரோ? எல்லா சீசர்களுக்குள்ள ஒரு பயம், மறந்துட்டாரா? என்னை அழைத்த தேவன் என்னை மறந்துட்டாரோ?
எனக்கு அழைப்பை தந்தவர் மறந்துட்டாரோ என்கிறதான எல்லாருக்குள்ள பயம் வரும் பொழுது அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் மறைமுகமாய் சொல்லுகிறார். நல்ல ஜெபத்தோடு கவனிங்கள். இயேசு அக்கறைக்கு போவோம் என்று சொன்ன உடனே இயேசு அவர் நேராய் படவில் ஏறின பொழுது அவர் பின்னணையத்தில் படுத்தார் என்று வேதம் உரைக்கிறது. நான் கேட்கிறேன், படவில் முன்னணையம் இருக்கிறது, படவில் நடுமையம் இருக்கிறது, படவில் வலது பக்கம் இருக்கிறது, இடது பக்கம் இருக்கிறது. எல்லாருக்கும் முன்பதாய் நிற்கலாம். ஆனால் இயேசு என்ன செய்தார்? நேசு படவில் ஏறின இயேசு யாருக்கும் தெரியாமல் பின்னணையத்தில் போய் படுத்துக் கொண்டார். என்னுடைய கேள்வி, எனக்கு முன்னாடி நீங்க தான் ஆண்டவர் இருக்கணும். நான் தேடி பார்க்கிற அலைகள் வரும்போது தேடி பார்க்கிறேன், என் முன்னாடி இயேசு இல்லையே, என் ஊழியத்தில் இயேசு இல்லையே. எங்க இயேசு என்றார்? படவில் பின்னணையத்தில் அவர் படுத்திருக்கிறார், படவில் பின்னணையத்தில் படுக்கிறார். இப்ப நமக்கு கேள்வி வரலாம், ஏன் 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 ஆண்டவர் என்னை அழைத்தவர், எனக்கு தரிசனத்தை தந்தவர் ஏன் முன்னாடி நடக்காம, ஏன் முன்னாடி போகாம கோணலான வழிகளை நான் செவ்வையாக்கும் என்று சொன்னவர், என் சமூகம் உனக்கு முன்பதாக போகும் என்று சொன்னவர் ஏன் முன்னாடி நிற்காம, ஏன் பக்கத்தில் நிற்காம, ஏன் பின்னணையத்தில் இருக்கிறார் என்று கேள்வி எழுப்பினார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 41. அப்போஸ்தலர் 27:41. இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊன்றி அசையாமல் இருந்தது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். முன்னணையம் ஊன்றி அசையாமல் இருந்தது. எல்லாரும் சேர்ந்தனா எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். சொல்லுங்க. முன்னணையம் ஊன்றி அசையாமல் இருந்தது. பின்னணையம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து, அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிட்டு. சொல்லுங்கள். பின்னணையம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிட்டு. மறுபடி சொல்லலாம். பின்னணையம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிட்டு. இப்ப எல்லாரும் கேட்கிறா, நான் நடுக்கடல் தத்தளிக்கிறது, உமக்கு கவலை இல்லையா? என்னை பாதி வழியில நிறுத்தினது உமக்கு கவலை இல்லையா? நான் நடுக்கடலை தத்தளிக்கும் பொழுது நீர் பின்னணையத்தில் இருக்கிறீரே, உமக்கு கவலை இல்லையா என்று கேட்டார். வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? அலைகள் வரும் பொழுது, அலைகள் வரும் பொழுது உடைகிற பகுதி பின்னணையம். அலைகள் வரும் பொழுது, தாக்கம் வரும் பொழுது, எதிர்ப்பு வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது உடைகிற இடம் பின்னணையம். எதிர்காலத்தை அறிந்தவர், எல்லாவற்றையும் அறிந்தவர் நேராய் படவில் ஏறி ஏன் பின்னணையத்தில் போனா தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும். மகனே, உன் கண்ணு அலைதான் பார்க்கும், ஏன் கண்ணு உன் படவு உடைவது எனக்கு தெரியும். அலைகள் வரும், கொந்தளிப்பு வரும், வேதனை வரும், இக்கட்டு வரும், எதிர்ப்பு வரும், சாம்பல் வரும். எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை அழிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் வரும். நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? எல்லாம் அறிந்தனா, எல்லாம் அறிந்தனா உனக்கே தெரியாமல் பின்னணையத்தில் இருப்பதற்கு காரணம், அலைகள் வரும் பொழுது உன் படவு உடையக்கூடாது. விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டலாம், நல்ல கைகளை தட்டலாம், நல்ல கைகளை தட்டலாம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, ஏன் தெரியுமா பின்னாடி இருக்கிற, ஏன் தெரியுமா அமைதியா இருக்கிற? எனக்கு தெரியும் பின்னணைய உடைந்துரும், பின்னணைய உடைந்துரும், பின்னணைய உடைந்துரும். ஆகையால மகளே, உனக்கே தெரியாம உன் பின்னாடி நிற்கிறதுக்கு காரணம் எனக்கு தெரியும். அலைகள் வந்தா உன் படவு பின்னணைய உடைஞ்சிரும், போராட்டம் வந்தா இந்த சபை உடைஞ்சிரும், நெருக்கம் வந்தா இந்த ஊழியம் உடைஞ்சிரும். நான் ஏன் தெரியுமா அமைதியா இருக்கிற மாதிரி தெரியுது? அமைதியா இருக்கிறேன் என்ற அர்த்தம் அல்ல. பின்னணியத்தில் இருக்கிறவர் உனக்கே தெரியாமல் உனக்காக யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார். உனக்கே தெரியாமல் யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார். அர்த்தம் என்ன? என் கண் அலைகள் தான் பார்க்கிறது, எனக்கே தெரியாமல் உடைப்பு வருகிறது, எனக்கே தெரியாமல் போராட்டங்கள் வருகிறது. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் பின்னணியத்தில் இருக்கிறதுக்கு காரணம் உனக்கு விரோதமாய் மறைமுகமாய் வருகிற எல்லா உடைப்புகளையும், எல்லா அலைகளுடைய மூர்க்கத்தையும் உனக்கே தெரியாமல் நான் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்க சொன்னீங்க,
ஏசப்பா என்ன மறந்துட்டாரோ, ஏசப்பா என்ன கைவிட்டாரோ, ஏசப்பா என்ன விலகிட்டாரோ, நடு கடலை தத்தளிக்க வச்சிட்டாரு, எல்லாருக்கும் முன்னாடி வேடிக்கை பார்க்க வச்சிட்டாரு, எல்லாருக்கும் முன்னாடி என்ன மறந்து கைவிட்டாரு என்று நான் சொன்னா, என் ஆண்டவர் மறைமுகமா சொல்லுகிறா, நான் உன்னை மறக்கல, நான் உன்னை கைவிடல, நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன். உனக்கே தெரியாமல் வருகிற ஆபத்தை உனக்கே தெரியாமல் நான் பாதுகாக்கிறேன். நீ நடந்து போகும் பொழுது எத்தனையோ மரணங்கள் வந்தது, ஆனா நான் என்ன தெரியுமா பண்ண, என் தூதர்களுக்கு கட்டளையிட்டு இவன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு இவனை பாதுகாத்துக் கொள் என்று உனக்கே தெரியாமல் பாதுகாத்த, உனக்கே தெரியாமல் வேலி அடைத்த, உனக்கே தெரியாமல் அற்புதம் செய்த பிசாசு நினைச்சது இந்த 2024 இவர்கள் உயிரோடு இருக்க கூடாது. கர்த்தர் மறைமுகமாக உன்னை 2024 உயிரோடு இருக்க கூடாது என்று சொன்ன பிசாசுக்கு முன்பதாக 2025 நான் உன்னை கொண்டு வந்திருக்கிற அர்த்தம் என்ன, உனக்கே தெரியாமல் ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் தரிசனத்தை தந்தவர், அழைப்பை தந்தவர், அக்கறைக்கு போவோம் என்று சொன்னவர் என்னை கைவிட்டாரு. இன்னைக்கு என் படகு ஆடுது பாஸ்டர், என் சபை உடையிற ஸ்டேஜ்ல இருக்கு பாஸ்டர், என் சபை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போது பாஸ்டர் என்று சொன்னா, கர்த்தர் மறைமுகமா சொல்றாரு, மகனே உள்ள போக நான் விடுவது இல்லை, உள்ள போக நான் விடுவது இல்லை. எத்தனையோ முறை சத்துருக்கள் வந்து உன் சபையை உடைக்க எத்தனைத்தான், எத்தனையோ முறைகள் அலைகள் வந்து உன் சபையை உடைக்க வேண்டும், இந்த படகை உடைக்க வேண்டும், இந்த குடும்பத்தை உடைக்க வேண்டும் என்று பிசாசு வர 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 என் தேவனாகிய கர்த்தர் பின்னணியத்தில் போய் யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய ஆவிலை யுத்தம் செய்து கொந்தளிக்கிற காற்றே கடலே, நீ அவன் கண்ணுக்கு முன்னாடி கொந்தளிக்கிறா, ஆனா நான் ஆவில சொல்றேன், இந்த பின்னணியை உடைய உனக்கு அதிகாரம் இல்ல, இந்த சபை உடைய உனக்கு அதிகாரம் இல்ல, இந்த குடும்பத்தை உடைக்க உனக்கு அதிகாரம் இல்ல என்று நமக்கே தெரியாமல் நம் தேவன் யுத்தங்களை செய்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஒரு 2 நிமிடம் நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டலாம், நல்ல கைகளை தட்டலாம். எனக்கே தெரியாமல் பாதுகாத்தவர், எனக்கே தெரியாமல் வேலி அடைத்தவர் சபையே, உனக்கே தெரியாமல் சபையை அவர் வேலி அடைத்தார், உனக்கே தெரியாமல் யுத்தங்களை செய்தார், உனக்கே தெரியாமல் எதிரிகளை சாம்பலாக்கினார், உனக்கே தெரியாமல் வியாதிகளை மறைத்தார், உனக்கே தெரியாமல் அலைகளில் கொந்தளிப்பை அடங்க பண்ணினார், உனக்கே தெரியாமல் அற்புதம், உனக்கே தெரியாமல் யுத்தம், உனக்கே தெரியாமல் ஒரு அமைதியை கர்த்தருடைய ஆவியானவர் வாழ்க்கையில செய்திருக்கிறார். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா, துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. எல்லா தேவ பிள்ளைகள் கைகளை உயர்த்தி, துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. இன்னொரு விஷயம், எல்லாரும் கைகளை உயர்த்தி, துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி ஜீவனாளெல்லாம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏறெடுப்பே நன்றி பலி ஜீவனாளெல்லாம்.
கொள்ளலாம். நம்ம சொல்றோம் துன்பத்துல கைவிட்டாரு, எதிரி முன்னாடி வேடிக்கை காமிச்சிட்டாரு, நடுக்கடல தத்தளிக்க வச்சிட்டாரு என்று ஆண்டவர் குறை சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த ராத்திரி நேரத்தில் தெளிவாய் சொல்லுகிற சகோதரியே, நான் உன்னை கைவிடல, நான் உன்னை மறக்கல, நான் உன்னை மறக்கல, எல்லாருக்கும் முன்பதாக நான் உன்னை வேடிக்கை காட்டுவேன். உனக்கே தெரியாமல் வந்த ஆபத்துக்களை உனக்கே தெரியாமல் தடுத்து நிறுத்தி, உனக்கே தெரியாமல் அற்புதங்களை செய்து, உனக்கே தெரியாமல் யுத்தங்களை நடப்பித்து, இந்த அலைகள், இந்த கொந்தளிப்பர் இந்த படவை சேதப்படுத்த கூடாதபடிக்கு நான் இதற்கு விரோதமாய் யுத்தம் செய்து உன் படவை இதுவரைக்கும் நான் வேலையடைத்தேன், இந்த ஊழியத்தை இதுவரைக்கும் வேலையடைத்தேன், இந்த தரிசனத்தை இதுவரைக்கும் வேலையடைத்தேன். எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாமல் சொல்ல முடியும்? எல்லாரும் ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேராய் உயர்த்தி இந்த வார்த்தை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். துன்பத்தின் பாதையில் நடந்த நாளின் தூக்கி சென்றீரையா, துன்பத்தின் பாதை நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. இன்னொரு விஷயம், துன்பத்தின் பாதையில், துன்பத்தின் பாதை நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. எல்லாரும் சொல்லுங்க, துன்பத்தின் பாதையில், துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சுமந்தீரையா. அன்பரும் கரத்தால், அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் பரிசை வைத்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என் படவை உடையாதபடிக்கு பாதுகாத்தவர், என் ஊழியம் உடையாதபடிக்கு பாதுகாத்தவர், என் தரிசனம் உடையாதபடிக்கு பாதுகாத்தவர். நல்ல கைகளை தட்டி தேவ பிள்ளைகள் ஆராதிக்கலாம். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி. இதுவரைக்கும் என்னை பாதுகாத்தவர், இதுவரைக்கும் என்னை வழி நடத்தினவர், இதுவரைக்கும் என் கூடவே இருந்தவர், சத்ருவை கைகளை ஒப்பு கொடுக்காதவர். அலைகள், கொந்தளிப்பு, வேதனை எனக்கு விரோதமாய் போராடும் பொழுது என் படவு உடையவில்லை, என் படவு உடையவில்லை, என் படவு உடையவில்லை. நல்ல கைகளை தட்டல, கைகளை தட்டல. உன் படவு உடையல, உன் குடும்பம் உடையல, உன் தரிசனம் உடையல, உன் சபை உடையல, அழைப்பு உடையல, அழைப்பு உடையல, வாக்குத்தத்தம் உடையல. கர்த்தரும் கூட தான் இருக்கிறார், கர்த்தரும் கூட தான் இருக்கிறார், கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார். நல்ல கைகளை தட்டு, கைகளை தட்டி. ரிபடா படா ஷபடா தீரபடல நிகடகடகட ஷஃபாதிதி நீப்ரடன ஷத்தரல படபடபா. கர்த்தர் உன்னை உடைக்க ஒப்பு கொடுக்கல. எத்தனையோ முறை, எத்தனையோ முறை சத்துரு இந்த தரிசனத்தை உடைக்க வேண்டும் என்று அலைகளை போல வந்த நேரத்தில் என் ஆண்டவர் பின்னணையத்தில் நின்று, ஏய் பொல்லாத சாத்தானே, பொல்லாத சத்துருவே, இது ஏன் படவே, இது ஏன் ஊழியம், இது ஏன் தரிசனம், உடைக்க உனக்கு அனுமதி இல்லை என்று பின்னணையத்தில் பாதுகாத்த தேவன். நல்ல கைகளை தட்டி, கைகளை தட்டி. ஓ ரபா பட ஷஃபதோ நீ மகாசம்ரடா. அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? நான் சொல்றேம்மா, அன்பு தாயாரே, அன்பு தகப்பனாரே, அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, என் ஆண்டவர் உன்னை மறக்கவில்லை, என் ஆண்டவர் உன்னை கைவிடவில்லை. வாக்குத்தத்தங்களை தந்தவர், தரிசனத்தை தந்தவர், படவுல கூட ஏறினவர், அக்கறைக்கு கொண்டு போவேன் என்று சொன்னவர், மறைமுகமாய் செய்ய வேண்டியதெல்லாம் மறைமுகமாய் செய்தார். இப்ப பேதுரு எழுப்பும் பொழுது கேட்கிறார், பேதுருவே எனக்கு கவலை இல்லை என்று கேட்டாயோ, எனக்கு கவலை இல்லை என்று கேட்டாயோ,
எனக்கு ஒரு கவலை இருக்கிறது. என்ன கவலை தெரியுமா? எனக்கு உன் படகு உடையக்கூடாது என்பது எனக்கு ஒரு கவலை. அழைத்தனா அக்கறைக்கு கொண்டு போகவே வேண்டும் என்பது எனக்கு ஒரு கவலை. பின்னணியத்தில் இருந்த இயேசு நேர நடுப்பகுதியில் வந்து காற்றுக்கும் கடலுக்கும் முகமுகமாய் எதிர்த்து சொன்னார், கொந்தளிக்கிற காற்றே கடலே, நீ எதிர்க்கிறவன் பேதுரு அல்ல, எதிர்க்கிறது என் பிள்ளை அல்ல. உனக்கு விரோதமாய் நானே எதிரடையாய் வந்து உனக்கு விரோதமாய் சொல்லுகிறேன். இந்த படகு அக்கறைக்கு கொண்டு போவே, இந்த படகு அக்கறைக்கு கொண்டு போவே. எழும்பி வருகிற கொந்தளிக்கிற காற்றே கடலே, இறையாதே அமைதலாயிரு, இறையாதே அமைதலாயிரு. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அக்கறைக்கு போக கூடாதபடிக்கு எந்தெந்த கொந்தளிப்பு வருகிறதோ அதற்கு விரோதமாய் கர்த்தர் வெளியரங்கமாய் வெளியரங்கமாய் நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, நிபடபட சந்தடல நிகடகடகட பிராடலபடதியா அஸ்மா நிபடலதியா பிராடலபா. அது உன் சத்துரு அல்ல, அது தேவனுடைய சத்துருக்கள். அது உனக்கு விரோதமாய் வந்தவன் அல்ல, தேவன் விரோதமாய் எழும்புகிறார், தேவன் யுத்தம் செய்கிறார். மறைமுகமாய் செய்த இயேசு இந்த 2025 வருடம் உனக்காக வெளியரங்கமாய் வந்து நேருக்கு நேராக எதிர்த்து, இறையாதே அமைதலாயிரு. இத்தனை காலங்கள் உங்க படகு உடையக்கூடாதபடிக்கு மறைமுகமாய் அற்புதம் செய்தவர் இப்ப மறைமுகத்திலிருந்து வெளியே வந்து கடலுக்கு நடுவுல நின்று, படவுக்கு நடுவுல நின்று எல்லா சீசர்களை பார்த்து சொல்றாரு, உன்னை அழைத்ததுனா, உன்னை அழைத்ததுனா, உன் கூட படவில் ஏறினதுனா, உன்னை தெரிந்து கொண்டதுனா, உன்னை அக்கறைக்கு கொண்டு போய் சொன்னதுனா. அப்ப இந்த அலைகளும் கொந்தளிப்பு உனக்கு விரோதமாய் எழும்பினதா இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், அவைகளுக்கு விரோதமாய் இந்த ராத்திரி நான் எழும்புகிறேன், அவைகளுக்கு விரோதமாய் இந்த ராத்திரி நான் எழும்புகிறேன். இப்ப நான் சொல்றேன், இவனை அழைத்ததுனா, இவனை தெரிந்து கொண்டதுனா, அக்கறைக்கு கொண்டு போவேன்னு சொன்னதுனா, நேரா சீசனுடைய கையை பிடித்தார். வா, யார் உனக்கு விரோதமாய் வருகிறான் பார்க்கலாம், எந்த அலைகள் வருகிறது பார்க்கலாம், எந்த கொந்தளிப்பு வருகிறது பார்க்கலாம். எல்லாருக்கும் முன்பதாக நின்ற இயேசு வெளியரங்கமாய் சொன்னார், இறையாதே அமைதலாயிரு. இப்போ கொந்தளிப்பு அடங்கினது, அமைதி உண்டானது. எல்லாருக்குள்ள பயம், ஐயோ இவர் யாரோ, இவர் யாரோ, குருடனுக்கு பார்வை கொடுப்பவர் என்று நினைச்ச, முடவனை நடக்கினவன் என்று நினைச்ச, ஆனா இதுவரைக்கும் நடந்திராதது நடக்கிறது. காட்டுக்கும் கடலுக்கும் இவர் கட்டளை இடுகிறாரு, இவர் யாரோ என்கிறதான பயம் எல்லாருக்கும் உண்டானது. இந்த 3வது கன்வென்ஷன் கூட்டத்தில் கர்த்தருடைய புதிய முகத்தை நீங்க பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் அற்புதங்கள், சாதாரணமான அற்புதங்களை செய்தவர், மனிதனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தவர், இப்ப முதலாய் சூழ்நிலைகளில் கொந்தளிப்புகளும் அலைகள் மேல் அற்புதம் செய்கிறார். வேதம் சொல்லப்படுகிறது, அலைகளுடைய கொந்தளிப்பினால் சமுத்திரங்கள் மூழ்கி போகும், அலைகளுடைய கொந்தளிப்பினால் சமுத்திரங்களை அடங்க பண்ணுகிறவர். இம்மட்டும் வா, மிஞ்சி வராத என்று கட்டளையிட்ட தேவன் இப்ப நேராய் எழுந்தார், சிலதுக்கு கட்டளையிட தொடங்கினார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இனி உங்க வியாதிகளுக்கு கட்டளை இடுவாராக, இறையாதே அமைதலாயிரு. உங்க கடனுக்கு கட்டளை இடுவாராக, இறையாதே அமைதலாயிரு. சபைக்கு விரோதமாய் எழும்பினவனுக்கு கட்டளை இடுவாராக, இறையாதே அமைதலாயிரு. உடைக்க நினைத்த கடலே, உடைக்க நினைத்த அலையே, உடைக்க நினைத்த பொல்லாத கிரியைகளே, இயேசுவின் நாமத்தில் இறையாதே அமைதல். அமைதி உண்டாயிற்று. சொல்லுங்க அமைதி, சொல்லுங்க அமைதி. இப்ப அமைதி ஆன உடனே இப்ப சீசர்கள் அக்கறைக்கு போனார்கள். அல்லேலூயா. கர்த்தர் சபையை பார்த்து சொல்றாரு, பாஸ்டர் சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அக்கறைக்கு கொண்டு போவார், அமைதி உண்டாகும்,
அமைதி உண்டாகும். கொந்தளிப்பு அடங்கும், அமைதி உண்டாகும். எதிர்க்கிறவன் அடங்குவான், போராடினவன் அடங்குவான், சபை உடைக்க நினைத்தவன் அடங்குவான். உனக்கு விரோதமாய் வாக்குத்தத்தத்தை தந்தவனுக்கு விரோதமாய் எழும்பினவன் யார்? தரிசனத்துக்கு விரோதமாய் எழும்பினவன் யார்? வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாய் போராடினவன் யார்? இந்த ராத்திரி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவனை கர்த்தர் அமர பண்ணி உன்னை கொண்டு போகிற இடத்தில் நான் கொண்டு போய் சேர்ப்பேன். உன் படகு அக்கறைக்கு போகும், உன் காலு அக்கறையை மிதிக்கும், உன்னுடைய கைகள் தரிசனத்தை சுமக்கும், உன்னுடைய பாதங்கள் தரிசனத்தை மிதிக்கும். உன்னை நான் அக்கறைக்கு கொண்டு போவேன். அல்லேலூயா. நல்ல ஜெபத்தோடு கவனிங்கள். எனக்கு நேரம் இல்லை. உங்க நடுவில் நிற்கிற நான் ஒரு ஊழியக்காரனுடைய மகனும் அல்ல, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல. என்னுடைய பெயர் முருகன். என்னுடைய தகப்பனார் தாயார் உடன் பிறந்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் இயேசுவை அறியாத குடும்பத்தில் தான் இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் தகப்பன் என் பாட்டி வயிற்றில் பிறக்கும் பொழுது எங்க வீடு முழுவதும் பாம்புகள் சுத்தி கொண்டிருக்கும். என் தகப்பன் பிறந்த உடனே தொட்டில சுற்றிலும் பாம்புகள் இருக்கும். ஆகையால் எங்க பாட்டி எங்க தகப்பனுக்கு நாகராஜ் என்று பெயரிட்டார். என் தாயார் ஆஞ்சநேயர் பக்தர் ஆஞ்சிமா என்று பெயர். எங்க பெரிய அக்கா பேரு லட்சுமி, சின்ன அக்கா பேரு சரஸ்வதி, என் அண்ணன் பெயர் ஐயப்பன், என்னுடைய பெயர் முருகன். பக்தியில வாழ்ந்தவன், பக்தியில ஓடினவன், பக்தியில வளர்க்கப்பட்டவன். ஒவ்வொரு வருடம் நெருப்பில்ல நடக்க வேண்டும் என்று பொருத்தம் செய்யப்பட்டவன். ஒவ்வொரு வருடம் செருப்பில்லாமல் மலைகளுக்கு ஏற வேண்டும் என்று அனுப்பப்பட்டவன். ஒவ்வொரு வருடம் அழகு குத்த வேண்டும் என்று போராடி அழகு குத்தினவன். ஒவ்வொரு வருடமும் ஓசூர்ல இருந்து பழனி வரைக்கும் காவடி எடுத்து நடந்து போவேன் என்று பிரதிஷ்டை செய்யப்பட்டு நடந்து போனவன் தான் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறேன். அல்லேலூயா. சின்ன வயசுல இருந்து தகப்பன் தாயாருக்கு கீழ்ப்படிந்து வளர்க்கப்பட்டவன். ஆனா கொஞ்ச காலங்கள் போக 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 இந்த உலகத்தை பார்த்தவன். இந்த உலகத்தின் மேல நேசிப்பு உண்டானபடியால் இந்த உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் அனுபவித்தேன். கொஞ்சம் கொஞ்சமா சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சேன், கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி அடிக்க ஆரம்பிச்சேன். நான் தண்ணி அடிக்கிற இடம் எது என்ற ஒரு சுடுகாடு. ஒரு நாள் பிசாசு எனக்குள் தாக்கப்பட்ட பொழுது ஒவ்வொரு நாள் ராத்திரி என்னை சுற்றி ஒரு பெரிய பாம்பு படுத்திருந்து எனக்கு விரோதமாய் முகமுகமாய் பேசும். உன்னை நான் கொன்று விடுவேன் என்று நித்தமும் பிசாசு என்னை கண்டு பயப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் லைட் ஆஃப் பண்ண எனக்கு பயம், சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா பயம். பிசாசு முகமுகமா என்னோட கூட பேசுவான். இப்ப பிசாசு சொல்லுவான், உனக்கு கொஞ்ச காலம் உன் ஜீவன் எடுக்கப்படும். அப்போ நான் முடிவு பண்ண கொஞ்ச காலத்துல என் ஜீவன் என்னை விட்டு போக போகிறது, என்னென்ன இருக்கோ எல்லாமே அனுபவிக்கலாம் என்று சிகரெட்டுக்கு அடிமையாய் மாறின, தண்ணி அடிக்க ஆரம்பிச்ச, தண்ணி கடிமையாய் மாறின, கஞ்சா பிடிக்க ஆரம்பிச்ச, கஞ்சாவுக்கு அடிமையாய் மாறின, போதை ஊசிகளை போட ஆரம்பிச்ச, போதை ஊசி கடிமையாய் மாறின, சரீரம் முழுவதும் தேட்ட குட்ட ஆரம்பிச்ச, கொடூர மனிதனாய் மாறின, இருதயத்தின் கடினம் நிறைந்தவனாய் மாறின. யாரை பார்த்தால் அடிக்கணும், யாரை பார்த்தால் உதைக்கணும், யாரை பார்த்தால் ரத்தங்களை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளாக புறப்பட்டு வந்தது. இப்ப பிசாசு என்ன பார்த்து சொல்லுவா, உன்னை ஞானத்தை எடுப்ப பாரு என்று சொல்லுவா. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினா 10th 100 மார்க் கூட தாண்டல, ஞானம் பறிக்கப்பட்டது. பிசாசு சொல்லுவா, உன்னை பைத்தியமாக்குவேன் பாரு. என்ன நடக்கும்? நேர ஸ்கூலுக்கு போன, நடந்து போனா சூரியனை பார்த்து 1 மணி நேரம் பேசுவேன், மரங்களை பார்த்தா மரத்தை பார்த்து பேசுவேன், செடிகளை பார்த்து பேசுவேன், சுவர்களை பார்த்து பேசுவேன். எல்லாரும் எனக்கு வைத்த பெயர், இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் ஒரு பைத்தியக்காரன். நான் 10th ஸ்கூல் படிக்கும் பொழுது எங்க வாத்தியார் எங்க ஸ்கூல்ல ஜன்னல்ல என் கையை கட்டி வைப்பார்கள். ஏன்னா என்ன செய்வன் எனக்கு தெரியாது. திடீரென்று போவேன், திடீரென்று போய் அடிப்பேன், திடீரென்று கெட்ட வார்த்தை பேசுவேன், திடீரென்று ஓடுவேன், திடீரென்று கிரவுண்ட்ல போய் நிற்பேன். ஆகையால் என் ஸ்கூல்ல என்னை சங்கிலியில கயிறுல ஜன்னலை கட்டி வைப்பார்கள். நான் 4:30 மணி ஆகிற வரைக்கும் கட்டப்பட்ட நிலைமை. எல்லாருடைய பார்வையில் இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் ஒரு பைத்தியக்காரன். பிசாசு என் கூட நித்தமும் பேச 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 எனக்குள்ள ஒரு எண்ணம், இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவோம்,
இன்னும் கொஞ்ச நாள்ல ஜீவன் போக போகிறது, இன்னும் கொஞ்ச நாள்ல உயிர் போக போகிறது. இப்ப என்னுடைய எண்ணம் உயிர் இருக்கிற வரைக்கும் உலகத்தில் சிற்றின்பத்தை அனுபவித்து, பாவத்தை அனுபவித்து, பாவத்தை அனுபவித்து சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்துக்கு போய் செத்துறலாம், சீக்கிரமாய் செத்துறலாம். சாவதுக்கு முன்னாடி என்னென்ன அனுபவிக்க முடியுமோ, எப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்க முடியுமோ அப்படியெல்லாம் சந்தோஷம் என்று ராத்திரி ராத்திரி தெரு தெருவாய் நடப்பேன். எல்லா ஸ்ட்ரீட் லைட்டை கல்லெடுத்து உடைப்பேன், எல்லா பொருட்களை திருடி கொண்டு வருவேன். என்னை அவமானமாய் மாற்றினார். ஒவ்வொரு நாளும் போலீஸ் ஸ்டேஷன்ல என்னை அமர வைப்பார்கள். எனக்கு 18 வயசு கூட ஆகல. இந்த போலீஸ் என்ன வார்ன் பண்ணுவார்கள், ஒழுக்கமாய் இருந்துக்கோ. ஒவ்வொரு நாளும் அடி, ஒவ்வொரு நாளும் உத, ஒவ்வொரு நாளும் போலீஸ் கட்டுப்பாடு. என்னை பார்க்கிறவர்கள் பைத்தியக்காரன், என்னை பார்க்கிறவர்களுக்கு ஒரு பெரிய பயம், என்னை பார்க்கிறவர்களுக்கு யாரும் என் முன்னாடி நின்று பேச முடியாது. என்னுடைய டீச்சர் கூட என் முன்னாடி நின்று பேச முடியாது. யாராவது என்னை அடித்துட்டா அந்த ராத்திரியே அவங்க வீட்டுக்கு போய் எல்லா கண்ணாடி உடைச்சிருவேன். கொடூர இருதயம். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் தான் நான் 10th படிக்கிறேன். 10வது படிக்கும் பொழுது எங்க ஸ்கூல்ல 10வது படிக்கும் பொழுது 10 மணிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும். அதே சமயத்தில் 8 மணிக்கு ஒரு பெந்தேகோஸ்தே சபை, ஒரு இண்டிவிஜுவல் சர்ச் அந்த கிளாஸ் ரூமை வாடகைக்கு எடுத்து சபையை நடத்துவார்கள். அல்லேலூயா. யாரும் தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? இப்போ நான் 10 மணிக்கு கிளாஸ் போவதற்காக நான் வாலிபால் விளையாடி கொஞ்ச நேரம் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வேன் இறங்கி வந்து எல்லாரும் சர்ச்சுக்கு போனார்கள். நான் பார்த்துட்டே இருக்கிறேன். நிறைய பொண்ணுங்க சபைக்குள்ளாக போனாங்கன்ட்டு வாளை தூக்கி போட்டு அவங்க பின்னாடி போயிட்டேன். நான் சபைக்கு போனது காரணம், லவ் பண்ண போனேன், எனக்கு ஏசப்பாவை லவ் பண்ண வச்சுட்டார். நீங்க முறைக்குது பார்த்து அந்த டாபிக்கே எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஸ்கிப் பண்ணிடுறேன். அல்லேலூயா. இப்போ சபைக்குள்ள போனா எல்லா ஆவில நிரம்பி அந்நிய பாஷை, எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிற ஒரு கூட்டம். கண்ணை திறந்த யாரும் கண்ணு திறக்கல, எல்லாரும் அந்நிய பாஷை பேசி பயங்கர சந்தோஷம். நான் பார்க்கிறேன் என்ன நடக்குது, நம்ம கோயில கொட்டடிச்சு ஆடுறது போல சபையில இருக்குது போல அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுவேன், டைம் பாஸுக்காக தான் சபைக்குள்ள வந்தேன்னு. இப்போ என்ன பண்ணுவேன், யாரு நல்ல ஆவில நிரம்புறாங்க அவங்க பக்கத்துல போய் அவங்க தலைமையில கை வச்சு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஓடி போய் பின்னாடி போய் உட்கார்ந்துருவேன். பாஸ்டர் சொல்லுவாரு, யாராவது சாட்சி இருந்தா முன்னாடி வாங்க அப்படின்னாங்க. அந்த அம்மா நேரா குடுகுடுன்னு ஓடி வந்து மைக்க பிடிச்சு சொல்லுவாங்க, நான் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஏசப்பா என் தலைமையில கை வச்சு சொன்னாரு உன்னை ஆசீர்வதிக்கவே. பின்னாடி உட்கார்ந்து சிரிப்பேன். பாஸ்டர் சொன்னது சும்மா தீர்க்கதரிசி அடிச்சு விடுவேன், எனக்கு கர்த்தர் தீர்க்கதரிசியாய் மாற்றி இருக்கிறார். இப்போ ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு தலைமையில. இப்ப எங்க பாஸ்டருக்கு டவுட், 12 வருஷமா சர்ச்சை நடத்துறேன், 12 வருஷம் வராத இயேசு இந்த 4 வாரம் மட்டும் எப்படி தினமும் வராரு? இன்னைக்கு அந்த இயேசுவை நானும் பார்க்கணும் என்று அவர் ஆராதிக்கும் போது கண்ணை திறந்துட்டாரு. இவர் கண்ணை திறந்தது எனக்கு தெரியாது. அந்த அக்கா தலைமையில கை வச்சு உனக்கு விரதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம் அப்படின்னு உடனே எங்க பாஸ்டர் மைக் எடுத்து ஓங்கி ஒரு அடி விட்டு, இனி சபைக்கு வந்த காலை உடைச்சு ஓடி போடா அப்படின்ட்டாரு. அப்போ இருந்து சபைக்கு போறதை விட்டுட்டேன். அப்போ இதெல்லாம் பார்த்த ஒரு அண்ணா, தங்கம் ஏன்பா சபைக்கு வரல, வாடா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், பாஸ்டர் என்ன கண்டுபிடிச்சாரு, இது பிரஸ்டீஜ் ப்ராப்ளம், நான்லாம் சபைக்கு வரல. இவர் சொன்னாரு, ஏசப்பா தான் மெய்யான தேவன், ஏசப்பா தான் ஞானத்தை தருகிறவர், ஏசப்பா தான் உயிரோடு எழுந்த தேவன். நான் சொன்னேன், நான் டைம் பாஸுக்கு தான் சர்ச்சுக்கு வந்தேனே ஒழிய அன்பு வைத்து நான் வரல. எனக்காக மரித்தார் என்பதற்காக நான் வரல. சும்மா எனக்கு தேவை டைம் பாஸ். நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன், எனக்கு இந்த இயேசு தேவையில்லை என்ற பொழுது அவர்கிட்ட சொன்ன, இயேசு பத்தி பேசுறதா என் கூட பேசாதீங்க. இவர் தினமும் வருவாரு, என்ன பார்த்து ஹாய் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு எக் பப்ஸ் வாங்கி தருவார். லாஸ்ட்ல பாய் அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்லைஸ் ஜூஸ் வாங்கி தருவார். அல்லேலூயா. 2 மாசம் தினமும் பப்ஸ் ஜூஸ் வாங்கி தந்தார். எனக்கு பப்ஸ் ஜூஸ் தான் சுவிசேஷமே. நீங்களும் இது மாதிரி, நான் முன்னாடி எல்லாம் கன்வென்ஷன் கூட்டம் நடந்த பாஸ்டர் நம்மெல்லாம் நோட்டீஸ் தர தேவையில்லை, விசுவாசிகள் போய் ஊரெல்லாம் போய் நோட்டீஸை தந்து ஆத்து மக்களை கொண்டு வருவாங்க. இப்ப விசுவாசி போன் பண்ணி கேட்கிறா, பாஸ்டர் நோட்டீஸ் எல்லாம் தந்துட்டீங்களா அப்படின்றான். அப்போ நாங்க ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்னா தெருவில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு பப்ஸ் தன்னாச்சும் கொண்டு வந்துருவாங்க. எங்களுக்கு பயம், அடுத்த தலைமுறையில
எப்படி இயேசுவை நாங்கள் கடத்தி கொண்டு போவோம்? இந்த தலைமுறையே இவ்வளவு நிர்விசாரணமா இருக்கு. அடுத்த தலைமுறையெல்லாம் யோசித்து பாருங்க. ஒரு பையன் தான் எங்களுக்கு. அப்போ அந்த அண்ணா 2 மாசம் தொடர்ந்து பப்சு ஜூஸா வாங்கி தந்த சொன்னா, தங்கம் ஒரு ஏர் மீட்டிங் இருக்கு வரையாடா அப்படின்னாரு. நானும் சரி வரேன்ட்டு அந்த மீட்டிங்க்கு போனா ஒரு 11:30 மணிக்கு மீட்டிங்குள்ள போன உடனே ஒரு அம்மா மைக்க பிடிச்சி சாட்சி சொல்றாங்க. என்ன சாட்சி? நான் கத்தரை ஏசப்பா நான் ஆராதிக்கும் பொழுது ஏசப்பா என் தலைமலை கை வச்சு உன்னை ஆசீர்வதிக்கவே. இப்ப எனக்கு டவுட், நான் தானே எப்பவுமே தலைமலை கை வைப்பேன், இன்னைக்கு நான் தான் லேட்டா வந்துட்டேன். அண்ணா நீங்க போய் உட்காருங்க, என்ன மாதிரி யாரோ ஒருத்தர் இருக்கிற கண்டுபிடிக்கிறேன். மத்தியான செஷன்ல எல்லாரும் சொன்னாங்க நாங்க தேவ தூதர்களை பார்க்கிறோம். ராத்திரி செஷன்ல சொல்றாங்க இயேசு வெள்ளங்கி தரித்தவராய் எங்கள் நடுவில் நடந்து கொண்டிருக்கிறார். சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார். என் வியாதி மறைந்தது, என் கேன்சர் கட்டி உடைந்தது, கர்த்தர் என் பேர் சொல்லி அழைத்தார். எல்லாரும் இயேசு இயேசு இயேசு, எல்லாருக்கும் அற்புதம், எல்லாருக்கும் தேவ மகிமை. இப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி. 2012 வருஷம் மே மாதம் 25 தேதி 8:30 மணிக்கு இந்த கூட்டம் முடிந்த உடனே அந்த ஸ்கூல் மொட்டை மாடி மேலே ஏறி இப்ப எனக்கு ஒரு கேள்வி. இந்த உலகத்தை படைத்தவன் தேவன் யார்? என் தகப்பன் பழனிக்கு போனபடியால் முருகன் என்று பெயர் வைத்தாரு. இந்த உலகத்தை படைத்த தேவன் யார்? எனக்கு மனிதன் காண்பிக்கிற தேவன் வேண்டாம். இன்றைக்கு இவர் தெய்வம் என்று சொல்லுவார்கள். எனக்கு மனிதன் காண்பிக்கிற தேவன் வேண்டாம். என்னை உருவாக்கினவர் யார்? என்னை படைத்தவர் யார்? எனக்கு ஜீவனை கொடுத்தவர் யார் என்கிற 8:30 மணிக்கு 5 பில்டிங் மேல ஏறி கேட்கிறார். இந்த உலகத்தில் யார் தேவன்? நான் சொன்ன பாத்தீங்களா, ஒவ்வொரு நாளும் எனக்கு முன்னாடி ஒரு பிசாசு வரேன்னு சொன்ன பாத்தீங்களா. சரியா 2012 மே மாதம் 25 கிட்டத்தட்ட 11:12 மணிக்கு என் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 1000 அடி உள்ள பிசாசு எனக்கு முன்னாடி தோன்றி சொன்னது, இதுவே உன்னுடைய கடைசி நாள், இதுவே உன்னுடைய கடைசி நாள். இந்த வார்த்தை சொல்ல சொல்ல என் இதயத்தை யாரோ ஊசில குத்துவது போல, என் இதயத்தை யாரோ பிழிவது போல மூச்சு விட முடியாத வேதனைப்பட்டு எனக்கு தெரிந்து விட்டது. இன்னும் 2 நிமிஷத்துல நான் சாக போறேன், இன்னும் 2 நிமிடத்துல என் ஜீவன் போக போகிறது. இப்படி மரண வேதனைகள் வரும் பொழுது என்னுடைய கேள்வி, என்னை வாழ வைக்க இந்த உலகத்தில் ஒரு தேவன் இல்லையா? என் கண்ணீரை துடைக்க இந்த உலகத்தில் தேவன் இல்லையா? என் கட்டுகளை உடைக்க ஒரு தேவன் இல்லையா? பிசாசின் கிரியைகளை அழிக்க இந்த உலகத்தில் தேவன் இல்லையா என்று மரண வேதனையோடு 5 பில்டிங் மேலே ஏறி தற்கொலை செய்வதற்காக வேதனை இருதயத்தோடு மூச்சு விட கூடாதபடிக்கு இந்த இதயத்தை பிழிவது போல வேதனை. இப்போ 5 பில்டிங் மேலே ஏறி தற்கொலை செய்வதற்காக நான் குதிக்க முற்படும் பொழுது இதுவரைக்கும் நடந்திராத ஒரு சம்பவம், வானத்தில் ஒரு பெரிய ஒரு வெளிச்சம் எனக்கு முன்பதாக தோன்றி சொன்னது, நானே மெய்யான தேவன், உனக்காய் சிலுவை சுமந்த இயேசு நானே. நாம் ஆராதிக்கின்றவர் பகிரங்கமான தேவன், நாம் ஆராதிக்கின்றவர் வல்லமை நிறைந்த தேவன், நாம் ஆராதிக்கின்றவர் நொறுங்குண்ட இருதயத்தை புறம்பே தள்ளாதவர். நான் பிரசங்கிக்கிற இயேசு மனிதன் கண்ணீரை துடைக்கிறவர், மனிதனை வாழ வைக்கிறவர், மனிதனுக்காக எதையும் செய்கிறவர். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் யாராகிலும் வியாதி, பலவீனம், மரணம், என்னை வாழ வைக்க யாரும் இல்லை என்று இருக்கிறீர்களோ, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உன்னை வாழ வைக்க இயேசு இருக்கிறார். கண்ட காட்சி, எனக்கு முன்னாடி 1000 அடி உள்ள பிசாசு எப்படி தெரியுமா இயேசு வந்தாரு? வெளிச்சத்தை வஸ்திரத்தை போல தரித்திருந்து நேர பிசாசின் தலையை நசுக்கி வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி என்ற வண்ணமாய் எனக்கு முன்பதாக தோன்றி தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினார். அப்போது கீழே விழுந்து 3 மணி நேரம் என்னால் எழ முடியல. அவருடைய வார்த்தை வல்லமை நிறைந்தது. நம்ம நினைக்கிற வனாந்திரத்தை அதிரப்ப உச்சம் தங்க உள்ள கால் வரையும் நாடி நரம்பு எலும்பு ரத்தம் குடல் எல்லாம் பயத்துல நடுங்குது. யார் இந்த தேவன்? யார் இந்த தேவன்? யார் இந்த பயங்கரமான தேவன்? 3 மணி நேரம் கழிச்சு எழுந்திருந்தா ஒரு சத்தம், உனக்காக என் ஜீவனை கொடுத்து நான் உன்னை மீட்டெடுத்தேன், எனக்கு நீ வேணும் என் ஊழியத்தை செய்ய. அப்ப ஆண்டவரை பார்த்து சொல்றேன், எனக்காக நீ ஜீவன் தந்தது உண்மை என்றால் என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் உமக்காக நான் வாழ்றேன் ஆண்டவரே. எழுந்த
பார்க்கிற ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, பாவம் இல்ல, பிசாசு இல்ல, தெளிவடைந்தவனாய் விடுதலை அடைந்தவனாய் நேரா வீட்டுக்கு போய் அம்மா இயேசுதான் மெய்யான தேவன். முதலடி தொடப்படி. பைபிள் வாசிக்க எனக்கு ஆசை. பைபிள் வாசிச்சா எங்க அம்மா கிழிச்சு போடுவார்கள். எங்க அம்மா பைபிளை கிழிச்சு நெருப்புல தூக்கி போடுவார்கள். நான் எப்படி தெரியுமா பைபிள் வாசிப்பேன்? எல்லாரும் படுத்த உடனே 12 மணி ஆச்சுன்னா பெட்ஷீட்டை மூடி பைபிள் திறந்து டார்ச்லைட் அடிச்சு தான் நான் பைபிள் படிப்பேன். எனக்கு இது மாதிரி மீட்டிங் போகணும் என்ற ஆசை. போய் பாத்ரூமா போய் ஃபேஸ் வாஷ் பண்ணா லாக் பண்ணி விடுவார்கள். அதே மாதிரி சபைக்கு போனா ஆமீன் போட்டு வெளியே போனா சபைக்கு வெளியே தகப்பன் தாயார் ஒரு பிரம்பை வைத்து தெரு தெருவாய் அடித்துக் கொண்டு போவார். என் கையெல்லாம் காயமா இருக்கும். சபைக்கு போனா சூடு, சபைக்கு போன அடி, சபைக்கு போன அடி, ஒவ்வொரு வாரமும் அடி. நான் என்ன தெரியுமா செய்வேன்? தேவ கிருபையில நான் சொல்லுகிறேன். சபைக்கு போன என் நிலைமை என்ன தெரியுமா? என் கையும் காலும் கட்டி ஒரு அறையில போட்டு கதவை அடைத்து ஒரு பாத்திரத்துல வரமிளகா போட்டு நெருப்பு வைப்பார்கள். அந்த நெருப்பு பட்டவுடனே அந்த மிளகாயுடைய இது நெருப்பு பட்டவுடனே அதோடைய புகை சுவாசிக்க சுவாசிக்க மூச்சு திணறல், இருமல், வேதனை. அம்மா சொல்லுவார்கள், அடுத்த வாரம் சபைக்கு போனவனுக்கு இதே நிலைமை, அடுத்த வாரம் சபைக்கு போன இதே நிலைமை. தேவ கிருபையில சொல்லுகிற ஒரு வாரம் கூட தவறினது இல்லை. ஒவ்வொரு நாள் அடிதா, ஒவ்வொரு நாளும் உததா, ஒவ்வொரு நாளும் மரணத்தின் பள்ளத்தாக்குதா. ஏன் சபையில வைராக்கியமா இருங்க, ஏன் கைகளை உயர்த்துங்க, ஏன் தேவனை ஆராதிங்க என்று ஏன் வைராக்கியமா சொல்லுகிறேன்னா, எனக்கு சபை தான் உயிர். என்னை வாழ வைத்தது சபை, எனக்கு ஜீவனை தந்தது சபை, என்னை மேன்மைப்படுத்துவது சபை. 1000 நாளை பார்க்கிலும் ஒரு நாள் நல்லது. சபதா ஒரு மனிதனுடைய பலன், சபதா ஒரு மனிதனுடைய எதிர்காலம். ஆகையாதான் எனக்கு பாரம். சபையில நல்ல ஆராதிங்க, சபையில நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க. யார் அமைதலா இருக்காதீங்க. ஒரு தொடுதல் தேவ பிள்ளையை வாழ வைத்து விடும். இப்போ எங்க அம்மா சொன்னாங்க, ஏசுதாவேன்னா எங்க கூட பேசாத. ஒரு வருஷம் எங்க அப்பா எங்க அம்மா உடன் பிறந்தவர் யாரும் என் கூட பேசல. ஒரே வீட்டில் அனாதை போல இருந்தேன். எங்க அம்மா சொன்னாங்க, ஒவ்வொரு வருஷம் நீ மாலை போடுவல்ல, இந்த வருஷம் நீ மாலை போடு. நான் சொன்னேன், என்னை விடுதலை ஆக்கினவர் இயேசு, என்னை வாழ வைத்தவர் இயேசு சொன்னா. என் சொந்தமெல்லாம் அழைத்து மாமா சித்தப்பா எல்லாரையும் அழைத்து, எனக்கு அப்ப 17 வயது. ஒரு சாட்சி ஒரு டிஷர்ட் போட்டிருக்கிறேன். மாலை போடுவதற்காக முயற்சித்து பண்ணும் பொழுது அந்த மாலையை கிழித்து தூக்கி போட்டபடியால் எங்க மாமா எல்லாம் என்னை அடித்து, எங்க சொந்தமெல்லாம் என்னை அடித்து, சட்டை பேண்ட் எல்லாம் கிழிஞ்சு எங்க அம்மா சொன்னாங்க, நீ இப்படி என்று தெரிந்திருந்தா உன்னை சின்ன வயசுல கொன்றுப்பேன். ஒன்று செய், மாலை போட்டா வீட்டில் இரு, இல்ல வீட்டை விட்டு வெளியே போ. 17 வயது வாலிபனாய் உடையெல்லாம் கிழிக்கப்பட்டு நடு தெருவில் நின்று பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று சொல்றேன், ஆண்டவரே அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றேன், என் உயிர் இருக்கிற நாளெல்லாம் உமக்காக நான் வாழுவேன். எங்க அப்பா என்னை வேண்டாம் என்று தள்ளினாலும், இன்னைக்கு நடு ரோட்டில் நான் இருந்தாலும் என் வாழ்க்கை உமக்கு நான் தருகிறேன். நான் சொல்றேன், பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறோம். 17 வயது வாலிபன் ஒவ்வொரு நாளும் தூங்குறது பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், பிளாட்ஃபார்ம், தெருக்கல்ல தான் படுத்திருப்பேன். எனக்கு சாப்பாடு எப்படி தெரியுமா? யாராவது பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுவாங்க. என் நிலைமை கண்ட பிச்சைக்காரங்க அந்த பொட்டலத்தை எடுத்து எனக்கு தருவாங்க. என் சாப்பாடே யாருன்னா பிச்சைக்காரங்க எனக்கு பிச்சை போட்டாதான் எனக்கு சாப்பாடு. ஒரு நாள் 2 நாள் அழுவ ஆண்டவரே உமக்காக வாழணும், கண்ணீரோடு இருப்பேன். என் வேலை என்ன தெரியுமா? என் படுக்கை எடை எது தெரியுமா? பஸ் ஸ்டாண்ட் ஓரத்தில் மேம்பாலத்துக்கு கீழே 4 குச்சியை வைத்து ஒரு சிமெண்ட் பைய கிழிச்சு அங்கதான் நான் படுத்திருப்பேன். என் வேலை என்ன தெரியுமா? காலையில எழுந்த உடனே ஒரு பப்ளிக் டாய்லெட்டை கிளீன் பண்ண 200 ரூபாய், செப்டிக் டாய்லெட்டை கிளீன் பண்ண 100 ரூபாய், வீட்டுக்கு வெளியே புல்லெல்லாம் கொத்தி விட்டு சுத்தம் பண்ணா எனக்கு 50 ரூபாய். உங்களுக்கு முன்பதாய் நிற்கிற நான் யார் தெரியுமா? ஒரு நாள் 2 நாள் இல்ல, 6 வருஷம் பப்ளிக் டாய்லெட்டை கழுவினவன் நான். 6 வருடம் தெருக்கல்ல படுத்தவன் நான். 6 வருடம் செப்டிக் டாய்லெட்டை கிளீன் பண்ணினவன் நான். என்னுடைய பெயர் என் ஊரில் அநாத பையன், என்னுடைய பெயர் என் ஊரில் இவர் பிச்சைக்காரன், என்னுடைய பெயர் என் ஊரில் இவர் பப்ளிக் டாய்லெட்டை கழுவுறவன். நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? சபைக்கு போகணும் என்ற ஆசை. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சபைக்கு போனா சபையில இருக்கிறவங்க சொன்னாங்க, பிச்சைக்காரன் சபைக்கு வரக்கூடாது, வெளியே போ. ரொம்ப நாள் கழிச்சு பிரியாணி சாப்பிடலாம் தட்ட
தட்டை வாங்கினா தட்டை பிடுங்கி எனக்கு பிச்சைக்காரனுக்கு பிரியாணி எல்லாம் இல்ல, மிச்சர் பேட்டு தந்தேன் என்று எனக்கு ஒரு மிச்சர் பேட்டு தந்தார்கள். 28 நாட்கள் எனக்கு சாப்பாடு மிச்சர் பேக்கெட். ஒரு நாள் 2 நாள் 6 வருஷம் பப்ளிக் டாய்லெட் கழுவுவேன், அங்க முகத்தை கழுவுவேன், நேரா போய் தெருல போய் என்னுடைய பைய எடுத்துக்கொள்ளுவேன், நேரா கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிப்பேன், நேரா போய் காலேஜ்ல படிப்பேன். காலேஜ்ல போனா எல்லா புது புது ட்ரெஸ், நான் பிச்சைக்காரனை போல இருப்பேன். காலேஜ்ல போனா எல்லா விதவிதமான சாப்பாடு, எனக்கு மட்டும் சாப்பாடு இருக்காது. என் சாப்பாடு என்ன தெரியுமா? காலையில 10 ரூபாய் கூல வாங்கிட்டா கொஞ்சோண்டு குடிச்சிட்டு மத்தியானத்துக்கு பார்சல் கட்டிட்டு காலேஜ்க்கு எடுத்துட்டு போவேன். எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, எல்லாரும் என் கிட்ட வந்தா மூக்க மூடிப்பாருங்க. ஏன்னா எல்லாருடைய பார்வையில நான் ஒரு சாதாரணமானவன், எல்லாருடைய பார்வையில வேதனை. 6 வருஷம் இதே நிலைமை. ஆனா நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? 6 வருஷம் அனாதை போல ரோட்டில் எல்லாம் நடந்து போகும் பொழுது நேராய் வனாந்திரத்துக்கு போய், நேராய் யாரும் இல்லாத இடத்துக்கு போய் ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன், ஆண்டவரே இன்னைக்கு எல்லாரும் என்ன பிச்சைக்காரன் சொல்றான், ஆண்டவரே எல்லாரும் என்ன அனாதைன்னு சொல்றாங்க, ஆண்டவரே எல்லாரும் எந்த திறமை இல்ல, எந்த பேக்ரவுண்ட் இல்ல, எந்த துணையும் இல்ல, எந்த ரெக்கமெண்டும் இல்ல, என்னை எல்லாரும் சாதாரணமா பார்க்கிறா. ஆனா எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே எப்படி ஆகிலும் உம்முடைய உன்னதமான ஊழியத்தை செய்யணும். பிச்சைக்காரன் என்று சொன்ன என்ன இயேசுவுக்காய் வாழுகிறவன் என்று சொல்லணும், உமக்காக சாதிக்கிறவன் என்று சொல்லணும். என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், வாழ்ற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை, வாழ்ற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கை எனக்காக வாழக்கூடாது, என் ஜீவனுக்காக வாழக்கூடாது, எனக்கு ஜீவனை கொடுத்த தேவனுக்காக வாழணும் என்று யாருக்கும் தெரியாமல் வனாந்திரத்தில் போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? முழங்கால் படியிடும் போது ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் ஒவ்வொரு நாளும் முழங்கால் படிட்டு சொல்ற வார்த்தை, உமக்காக வாழ்ற ஆண்டவரே. 6 வருஷம் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சேன். ஒரு பிளேஸ்மெண்ட், நல்ல கை நிறைய சம்பளம், ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர், ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்கிற ப்ரமோஷன், இப்படி எல்லாம் வரும் பொழுது நல்லா சம்பாதித்தேன். என் குடும்பம் என்னை ஏற்றுக்கொண்டது, என் குடும்பத்துக்கு போஷிக்க தொடங்கினேன், என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமா இருந்தேன். இப்ப கர்த்தர் சொன்னாரு, உன் குடும்பத்தை போஷிக்கிறதுக்காக நான் என் ஜீவனை கொடுத்து உன்னை மீட்கவில்லை, எனக்கு நீ வேணுமே ஊழியம் செய்ய. வேலையை தூக்கி போட்டு நேராய் தேவ சன்னிதானத்தில் வந்து சொல்ற, ஆண்டவரே எனக்கு பாஸ்டர்னு சொல்ல யாரும் இல்ல ஆண்டவரே, நான் ஒரு பைபிள் காலேஜ்ல எனக்கு படிக்கிறதுக்கு தகுதி இல்ல ஆண்டவரே, எனக்கு எப்படி பிரசங்கம் பண்ணணும்னு தெரியல ஆண்டவரே, எப்படி ஆராதிக்கணும் என்று தெரியல ஆண்டவரே, என்னை ரெக்கமெண்ட் பண்ண யாரும் இல்ல ஆண்டவரே, எனக்காக ஜெபிக்க யாரும் இல்ல ஆண்டவரே, நான் இருக்கிறேன் என்று சொல்ல ஒருத்தரும் இல்ல ஆண்டவரே. ஆனா நீங்க என்ன ஊழியம் செய்ய அழைக்கிறீர். எனக்கு ஒரு ஆசை, நான் எந்த ஊழியத்தை செய்யணும், எதற்காக என்னை தேடி வந்து ரட்சித்தீர், எதற்காக எனக்கு ஊழியத்தை தருகிறேன், நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும், நான் யாரு, உமக்காக நான் என்ன செய்யணும் என்று ஒரு கதவை அடைத்துக் கொண்டு ஜெபிக்க தொடங்கினேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் உங்களை பார்க்கிற வரைக்கும் சாப்பாடு சாப்பிட மாட்டேன், நான் உங்களை பார்த்தும் கூட பேசுற வரைக்கும் போன் எடுத்து நல்லா இருக்கிறீங்களா கேட்க மாட்டேன், நான் உங்களை பார்க்கிற வரைக்கும் கதவை திறந்து ஜன்னலை திறந்து இந்த காற்று, இந்த கடல், சூரியன், மரம், செடி, இயற்கை எதுவுமே பார்க்க மாட்டேன். நான் பார்த்தா உங்களை தான் பார்ப்பேன், கேட்டா உங்க சத்தத்தை தான் கேட்பேன். ஒரு அறையில சாப்பிடாம எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? ஒரு நாள் நான் ஒரு நாள் முழுவதும் காத்து அழுது ஆண்டவர் பேசுவார் என்று எதிர்பார்த்திருந்தா, ஏசப்பா வருவார் என்று காத்திருக்கிற ஒரு நாள் ஆச்சு, ஏசப்பா வரல. நான் சொல்றேன் 3 நாள் இருப்ப ஆண்டவரே,
3 நாள் அல்லும் பகலும் உபவாசத்தோடு ஜெபம். காத்திருக்கிற இயேசு வருவார். வரவில்லை சொன்ன 7 நாள் இருப்பாண்டவர். 7 நாள் அல்லும் பகலும் உபவாசத்தோடு ஜெபம். இயேசு வருவார். காத்திருக்கிற 7 நாள் வரவில்லை சொன்ன 21 நாள் இருப்பாண்டவர். 21 நாள் காத்திருக்கிற இயேசு வருவார். சொன்ன ஆண்டவர் 40 நாள் இருப்பாண்டவர். 50 நாள், 60 நாள், 70 நாள், 80 நாள், 90 நாள், 97 நாள் ஒரே அறையில எந்த மனிதனை பார்க்காமல் புசியாமல் நான் தேவ சன்னிதானத்தில் அழுது அழுது, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீ பேசலையே, எப்படி நாளைக்கு ஜெபத்தை கேட்கிறவன் என்று பிரசங்கிக்க முடியும் என்று 97 நாள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நான் சொல்லுகிறேன், 97ஆம் நாள் இரவில் வெளிச்சமாய் தேவன் அறைக்குள் உலாவினார். பார்த்து கேட்டாரு, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், நான் உனக்கு தருவேன். எனக்கு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் என் முன்னாடி தரிசனமாயிட்டாரு. அப்போஸ்தலர்கள் போல அற்புதம் செய்யணும், எனக்கு வரங்கள் வல்லமை வேண்டும் என்று தேவ சன்னிதானத்தில் வரங்கள் வேண்டும் என்று சொல்ல போனா பரிசுத்த ஆவியானவர் ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறவர். அன்றைக்கு தான் ஆவியானவருடைய நல்ல உதவி என பார்த்து இவர் என் தொண்டையில வருகிற சத்தத்தை தடுத்து இவர் என்ன பார்த்து சொல்றாரு, வரங்களை கேட்காத ஆத்துமாக்களை கேள், வரங்களை கேட்காத ஆத்துமாக்களை கேள். நான் நேரா இந்த வெளிச்சத்தை பார்த்து சொன்னேன், ஆண்டவரே எனக்கு வரங்கள் வல்லமை வேண்டாம், நான் ஒரு நாள் மரிப்பது உண்மை, நான் ஒரு நாள் நியாயாதிபதி முன்பதாய் வருவது உண்மை, நீர் என்னை நியாயம் தீர்ப்பது உண்மை. நான் உம்மை பார்த்து சொல்லுகிறேன், எனக்கு வரங்கள் வல்லமை வேண்டாம், எனக்கு பெரிய பெரிய பலிப்பிட வேண்டாம், எனக்கு பெரிய பெரிய மைக் வேண்டாம், எனக்கு பெரிய பெரிய போஸ்டர் வேண்டாம். நான் சொல்றேன், நீர் எனக்கு கொடுத்த ஊழியத்தின் பிரதிபலனாய் நான் கேட்கிறேன், எனக்கு தேவை 1 கோடி ஆத்துமாக்கள், எனக்கு தேவை 1 கோடி ஆத்துமாக்கள். என் கண்கள் மூடி பரலோக ராஜ்யத்தில் நான் வரும் பொழுது வெறும் கையாய் வந்துடக்கூடாது. எனக்கு தேவை 1 கோடி ஆத்துமாக்கள். அந்த அறையில் சர்வ வல்லமையுள்ளவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு வரைக்கும் ஊழியத்தில் பிரயோஜனப்படுத்துகிறார். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, ஒரு சாதாரண குப்பை பிளாட்ஃபார்மில் படுத்த எனக்கும் ஒரு வாழ்வை கர்த்தர் தந்தது உண்மை என்றால், சபையே உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உன்னை உடைக்கல, உன்னோடு கூட தான் இருக்கிறார். உன்னை அக்கறைக்கு கொண்டு போக வேண்டும் என்பது தேவ திட்டம். அக்கறைக்கு போங்க, அக்கறைக்கு போங்க. நீங்கள் ஆசீர்வாதமாய் மாத்திரம் இருப்பதற்காக கர்த்தர் உங்களை தேடி வர கிடையாது. நீங்கள் ஒவ்வொருவரும் தேவ தரிசனத்தை சுமந்தவர்கள். உங்கள் ஒவ்வொருவரை கொண்டும் கர்த்தர் ஊழியத்தை நிரூபிக்க போகிறார். உங்கள் ஒவ்வொருவரை கொண்டும் மரண கட்டுகள் உடையதான் போகிறது, பாதாளங்கள் வெறுமையாக தான் போகிறது. ஒவ்வொருவர் மேலும் தேவ திட்டம் இருக்கிறது. எனக்கு ஊழியம் இல்லை, எனக்கு அழைப்பு இல்லை, நான் சாதாரணமாய் வந்து சாதாரணமாய் போவேன், அதற்காக கர்த்தர் உங்களை அழைக்க கிடையாது. இயேசு என்கிற நாமத்தை எவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கிறது. ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே வேண்டும். மரண நேரம் வருகிற வரைக்கும் இயேசுவை குறித்து உபதேசித்து தேவ நாமத்தை மகிமைக்காக வாழுவதற்காய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இத்தனை பேர் எங்களை சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? எல்லாரும் எழுந்திருந்து நம்ம ஜெபிக்க போறோம். எல்லாரும் எழுந்திருந்து ஒரு 2 நிமிடம் நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். 2 நிமிடம் நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்திருந்து, எல்லாரும் எழுந்திருந்து தேவ சன்னிதானத்தில் ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். இந்த நல்ல ராத்திரியில் கர்த்தர் உங்களை தேடிதான் வந்திருக்கிறார். உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களை வாழ வைக்கிற தேவன், உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற தேவன், உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுகிற தேவன், உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை தருகிற தேவன் இந்த ராத்திரி சபையின் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லா தேவ பிள்ளைகள் நல்ல வாய்களை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே.